மத்திய பிரதேச மாநிலத்தின் தத்தியா கோட்டை. இந்தியாவின் பிற கோட்டைகளின் முக்கிய அம்சமான உயரமான அரண்கள் இந்த தத்தியா கோட்டையில காணப்படாது. கோட்டையின் மதில்களும் பீரங்கி தாக்குதலை தாங்கக்கூடிய அளவுக்கு தடிமன் கிடையாது. இதன் கட்டிடங்களை பாதுகாக்க ஆழமான அகழிகளும் இங்க தேவைப்பட்டதில்ல. அதுக்கான காரணம் எளிமையானது. தத்தியா ஆட்சியாளர்கள் ராஜதந்திரிகள். தன்னை விட அதிக ஆற்றல் படைச்ச பகைவர்களோட சமாதான உடன்பாடு செஞ்சுக்குவாங்க, முகலாயர்களானாலும் பிரிட்டிஷ்காரங்களானாலும். அதனாலதான் தத்தியா மிக நீண்ட காலம் அமைதியா வளத்தோட வாழ்ந்தது. கலையும் இலக்கியமும் இசையும் தழைத்தோங்குச்சு. தத்தியாவின் குறுஞ்சித்திரங்களும் பாரம்பரிய இசையும் இன்றளவும் புகழ் பெற்றது. மத்திய பிரதேசத்தின் தத்தியா உத்தரப்பிரதேசத்தின் ஜான்சியிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. கோட்டையின் பாதுகாப்புக்கு உள்ள அமைஞ்ச இந்த நகரம் தன் அழகான அரண்மனைகளுக்கும் ஆலயங்களுக்கும் நினைவு சின்னங்களுக்கும் பிரபலமானது. அமைதியான சூழலும் இதன் கட்டிடங்களை பிரதிபலிக்கிற சிறிய அளவிலான ஏரிகளும் இதன் அழகுக்கு மேலும் மெருகூட்டுது. பன்முகத்தன்மை கொண்ட கட்டிடக்கலை நிபுணத்துவத்தை இங்க நாம காண முடியும். இந்த தத்தியாவின் வரலாறு தவிர்க்க முடியாத வகையில பிற்காலத்திய முகலாயர்கள், மராட்டியர்கள் மற்றும் ஆங்கிலேயர்களுக்கு இடையிலான போர்களோட தொடர்புடையது. தத்தியா பல நூற்றாண்டுகளா கலை, பாரம்பரியம் மற்றும் வரலாற்றுக்கான மையமா விளங்கி இருக்கு. புந்தேல்கண்ட் சாம்ராஜ்யத்தின் முக்கிய அங்கமாகவும் திகழ்ந்தது. இங்க முன்னோர்களான இதன் ஆட்சியாளர்கள் இங்க வளமான பாரம்பரியங்களை ஸ்தாபிச்சிருக்காங்க. முகலாய பேரரசர்களோட எங்க ஆட்சியாளர்களுக்கு எப்பவும் நல்ல உறவுகள் இருந்திருக்கு. அவுரங்கசீப்பின் அரசவையில மகாராஜா தல்பத் ராவ் பெரும் அந்தஸ்த வகிச்சாரு. இந்து அரசர்கள்ல ஜெய்ப்பூரின் மிர்சா ராஜா ஜெய்சிங்குக்கு பிறகு முக்கிய பதவி வகிச்ச ராஜா தல்பத் ராவ் 3000 வீரர்களை நிர்வகிச்சாரு. புந்தேல்கண்ட் ராஜ்ய ஆட்சியாளர்களுக்கு தத்தியா தலைநகரமா விளங்கியிருக்கு. ஜஹாங்கீர் ஓர்ச்சாவின் அரசரான வீர்சிங் தியோ வசம் தத்தியாவை ஒப்படைச்சப்ப அவர் அதை தன்னோட மகனுக்கு வழங்கினாரு. முகலாயர்களோட இருந்த நட்புறவு தத்தியாவின் ஆட்சியாளர்களை 18ஆம் நூற்றாண்டுல தொடர்ந்து மராட்டியர்களோட போர்கள்ல ஈடுபட வச்சது. 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்துல ஆங்கிலேயர்களோட சமாதான உடன்படிக்கை செஞ்சுகிட்ட தத்தியா அவர்களின் பாதுகாப்பை பெற்றது. இன்று வரை இந்த கோட்டையை யாருமே ஜெயிச்சதில்லை. அது ரொம்ப பெருமையா சொல்லப்படுது. தல்பத் ராவின் தத்தியாவை தன்வசப்படுத்த ஒருத்தரும் இல்ல. அதை வென்று ஆர்ப்பரிக்க நினைக்கிறவங்க அவமதிப்பதான் பெறுவாங்கன்னு வாங்க. சுமார் 360 வருஷங்களா ஒரே ராஜவம்சம் இங்க ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. ஆனா தத்தியா மேல பலர் தாக்குதல் தொடுத்திருக்காங்க. லக்னோவை சேர்ந்த சிராஜ் உத் தௌலாவும் தாக்குதல் தொடுத்தாரு. கெய்க்வாட்ஸும் தாக்கியிருக்காங்க. மராட்டியர்கள் பலமுறை முற்றுகையிட்டாங்க. ஆனா இந்த கோட்டையை யாருமே வெற்றி கொண்டதில்லை. தத்தியாவுக்கு மிக அருகாமை பிரதேசம் வரைக்கும் மராட்டிய சேனை ஆக்கிரமிச்சது. ஆனா இங்க தோற்று திரும்பிடுச்சு. தத்தியாவின் அரசர்கள் முகலாய ஆட்சியாளர்களால பாதுகாக்கப்பட்டு வந்தாங்க. அந்த காரணத்தினாலதான் இந்த கோட்டையை பாதுகாக்க தீவிரமான ஏற்பாடுகள் செய்ய வேண்டிய அவசியம் ஏதும் ஏற்படல. உறுதியான வலுவான அரண்கள் இதன் ஆட்சியாளர்களின் கம்பீரத்தை பறைசாற்றும் அளவுக்கு மட்டுமே அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோட்டைக்கு ராணுவ ரீதியாலான முக்கியத்துவங்கள் ரொம்பவே குறைவுதான். யுத்த களங்கள்லயும் எங்களுடைய வீரர்கள், எங்க முன்னோர்கள் பெரும் பங்கு ஆற்றியிருக்காங்க. முகலாய ஆட்சியோட கைகோர்த்ததால அவங்களுக்காக தொலைதூரங்களுக்கு போரிட போயிருக்காங்க. ஆப்கானிஸ்தான்ல காபூல் வர, தென்னிந்தியாவில் மகாராஷ்டிராவில், கர்நாடகா, தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகள் வரை கூட முகலாயர்களோட இணைஞ்சு போரிட்டு இருக்காங்க. எங்களோட இந்த தத்தியாவின் 4 பிரதான ஆட்சியாளர்கள் மகாராஜா பகவான் ராவ், சுக்கரன், தல்பத் ராவ், ராமச்சந்திரன், இந்த 4 பேரும் 4 வெவ்வேறு யுத்தங்கள்ல உயிர் நீத்திருக்காங்க. தத்தியா கோட்டைக்குள் அமைக்கப்பட்ட ஒரு நகரம். இங்க உள்ள குடியேற்றங்கள் தன்னை சூழ்ந்த தடிமனான சுவர்களாலையும்
கவச பாதுகாப்பு கொண்ட நுழைவாயில்களாலும் பாதுகாக்கப்பட்டது. கவலைகள் ஏதுமற்று திகழ்ந்த தத்தியா தனித்துவமான அமைதியையும் வளத்தையும் அனுபவிச்சது. இது பலவித கலாச்சார நிகழ்வுகளுக்கும் பிரசித்தமானது. தத்தியா ஒரு கல்வி மையமா இருந்திருக்கு. மிக சிறந்ததா கருதப்படுற தத்தியாவோட நூலகம் அந்த காலகட்டத்தில் வட இந்தியாவிலேயே தலை சிறந்ததா விளங்கியிருக்கு. அதோடு அங்க ஒரு மிருதங்க பாரம்பரியம் உருவாகி இருக்கு. உதம் சிங் மகாராஜா மாதிரி இன்னும் பல பேர் பஹாவெஜ்னு அழைக்கப்படுற இந்த மிருதங்கத்தை அதன் கலையை வளர்த்தாங்க. இந்த பழைய கோட்டை வீர்சிங்கின் அரண்மனைன்னும் அழைக்கப்படுது. இந்த கோட்டையை கட்டமைக்க வீர்சிங் ஜூதியோ பல பகுதிகளை சேர்ந்த கைவினை கலைஞர்களை வரவழைச்சாரு. இந்த லட்சிய கட்டமைப்பை உருவாக்க இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கைகோர்த்து செயல்பட்டாங்க. அந்த காரணத்தினாலதான் இந்த ஒரே கட்டடத்திலேயே பல பாங்குகள் இணக்கத்தோடு ஒன்று கலந்திருக்கிறத நாம பார்க்க முடியுது. துணிவான தத்திய அரசர்கள் பல யுத்த களங்கள்ல புகழ் பெற்றாங்க. தொலை தூரங்களுக்கு போய் போரிட்டு இருக்காங்க. சில சமயங்கள்ல ஆப்கானிஸ்தானின் பல்க், காபூல், கந்தஹார், அதோட அரக்கான் காடுகள் வர போனாங்க. தக்கான பூமியை முகலாயர்கள் கைப்பற்றவும் உதவி செஞ்சிருக்காங்க. அந்த பயணங்கள்ல பலவிதமான கட்டிட பாங்குகள் அவங்களுக்கு அறிமுகமாச்சு. அதுல சிலவற்றை இந்த கோட்டைகள்ல காண முடியுது. இந்த கட்டிடங்களின் இன்னொரு முக்கிய அம்சம், இந்த கட்டிடங்களின் பிரம்மாண்டம் பார்வையாளர்களை ஈர்க்கிறதோட இங்கிருந்தும் இது சூழ்ந்திருக்கிற இயற்கையின் காட்சிகளையும் கண்டு ரசிக்கலாம். இந்துக்களின் கட்டிடக்கலை அமைப்பை அடிப்படையாக கொண்ட இந்த கட்டிடங்கள் ஸ்வஸ்திகா சின்னம் போல அமைக்கப்பட்டிருக்கு. ஆச்சாரியர் பராசரர் விதிச்ச நியதிகளின்படி இந்த கட்டிட நுணுக்கங்கள் அமைஞ்சிருக்கு. இதன் மையத்துல 5 தளங்களை கொண்ட இந்த விதான மண்டப அமைப்பு பிரம்மாண்டமான காட்சி கூடங்களால அரசவை முற்றத்தின் 4 புறங்களோடும் இணைக்கப்பட்டிருக்கு. தற்காலத்துல இங்க ஒரு சில அறைகள் மட்டுமே சிதிலமடையாம இருக்கு. அவை இந்த அரண்மனையின் கடந்த கால அழக ஓரளவு பிரதிபலிக்குது. கட்டிடக்கலை நிபுணரான சர் எட்வர்ட் லிட்டன்ஸ் புதுடில்லியை கட்டமைக்கிற பணியில் ஈடுபட்டப்போ அவருக்கு இந்திய நிர்மாண கலை மற்றும் பாரம்பரிய கட்டிடங்களின் வடிவம் தொடர்பான வழிகாட்டுதலை அளிச்சது தத்தியாவோட இந்த வீர்சிங் மாளிகை தான் அவருடைய வாழ்க்கை சரிதத்துல அவருடைய மகளே எழுதியிருக்காங்க. ஏன்னா அவர் ஐரோப்பிய நகர பாங்குகள்ல தான் புதுடில்லியை நிர்மாணிக்க வந்தாராம். ஆனா தத்தியாவோட மாளிகை தான் அவரோட மனமாற்றத்திற்கு அடிப்படையாக இருந்திருக்கு. இந்த திறந்த வெளியில 5 தளங்களை கொண்ட கம்பீரமான அரசவை முற்றத்தை சூழ்ந்து தங்கும் வசதி கொண்ட அறைகள் அமைக்கப்பட்டிருக்கு. அலங்காரமான தூண்களை கொண்ட காட்சி கூடங்கள் கூடுதல் அழக சேர்க்குது. இந்த காட்சி கூடங்கள் தான் கட்டிட முனைகளை அடைய பாதைகளாயிருக்கு. சரிவிகிதம் கொண்ட அழகு பாங்குனால இவை பார்வையாளர்கள் மனசுல இடம் பிடிக்குது. இந்த மாதிரி பல பாங்குகளை நுணுக்கமா சமவிகிதத்தோட உள்ளடக்கி இருக்கிற முறைக்கு தத்தியா ஒரு முன்னோடி.
இந்த அரண்மனையின் உயர் தளத்துல நாலாபுறத்திலையும் இருக்கிற திறந்தவெளி முற்றங்கள் வட்டமான மேற்கூரைகளை கொண்டிருக்கு. புந்தேல்கண்ட் கட்டிடக்கலையின் இந்த தனித்துவமான அம்சம் இன்னும் பிற கோட்டைகள்லயும் காணப்பட்டாலும் தத்தியாவுல அது துல்லியம் மிகுந்ததா காட்சியளிக்குது. சிறிய அளவே கொண்டிருந்தாலும் ஃபத்தேபூர் சீக்கிரிய சார்ந்த எந்த ஒரு அரண்மனை கட்டமைப்புகளையும் தத்தியாவின் கட்டடங்கள் மிஞ்சி இருக்குங்கிறது வரலாற்றியலாளர்களின் கருத்து. பதேபூர் சிக்ரியில இஸ்லாமிய முறைப்படி இந்து கட்டிடக்கலை மிளிரும். ஆனா தத்தியா இந்துக்கள் பாங்கிலான இஸ்லாமிய கட்டிடக்கலையை கொண்டது. ஏன்னா இதன் கட்டிடக்கலை வடிவமைப்பு பதேபூர் சிக்ரிய நினைவுபடுத்தும். ஏன்னா நாலாபுறங்கள்லயும் பாதைகள் நீண்டிருக்கு, எல்லாமே நடுவுல சதுர கட்டிடங்கள்ல ஒன்றிணையும், வட்டமான கூரைகள் இருக்கு, வளைவுகளையும் காணலாம். ஆக மொத்தத்துல இது முழுமையா ஒரு அடிப்படை ராஜபுத்திர கட்டிடக்கலை அமைப்போட தோற்றம் அளிக்காது. இது ஒரு இந்து பாங்கை பின்னணியா கொண்டிருக்கிற ஒரு இஸ்லாமிய கட்டிட அமைப்பு. பளிச்சிடும் பளிங்கு கற்கள் இதை இஸ்லாமிய கட்டிடக்கலை அமைப்பா எடுத்து காட்டும். ஆனா இதை நிர்மாணிச்சது ஒரு இந்து அரசரும் ஒரு ராஜபுத்திர அரசரும் தான். இங்குள்ள கல் தரைகள்ல மிக நுணுக்கமான கலை வடிவங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. இவை வெறும் அலங்காரங்களா மட்டுமே பயன்படாம அரச வம்சத்தினரின் தனிப்பட்ட வாழ்க்கைய பாதுகாக்கும் கவசங்களாவும் இருந்திருக்கு. உள்ளூர் வானிலைக்கு ஏற்ப இந்த கட்டிடங்கள்ல குளிர்ச்சி நிலவரத்துக்கும் இவை உதவியிருக்கு. இங்க உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிற கடினமான கற்கள்ல கலை வடிவங்களை செதுக்கிறது நிச்சயம் சுலபமா இருந்திருக்காது. மைக்ரோ காசுன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு புகழ்பெற்ற ஆட்சியாளர் உலக வசதிகள் எல்லாத்தையும் குறுக்கி தன்னுடைய சரீர மற்றும் உள்ள ரீதியிலான தேவைகளுக்கு ஏற்ப ஒரு கட்டிடத்தை உருவாக்கும் கலை. அந்த தேவைகள் எல்லாத்தையுமே கிடைக்கிற சிறிய பரப்பளவுக்குள்ள அடக்கணும். அது வெளியாட்களுக்கு அனுமதிக்கப்படலனாலும் உள்ள இருக்கிறவங்களுக்கு சொர்க்கமா இருக்கும். இந்த கட்டிடங்களின் உட்புறம் பல புதுமையான சிந்தனைகளுக்கு புகலிடம் அளிச்சிருக்கு. சில பகுதிகளின் சுவர்கள் வண்ண சித்திரங்களால நிறைஞ்சிருக்கு. அதன் உள் வேலைப்பாடுகளும் பார்வையாளர்களுக்கு ரம்மியமான அனுபவத்தை கொடுக்குது. மேற்கூரைகள்ல ராதை மற்றும் கிருஷ்ணரின் தெய்வீக காதல் லீலைகளின் பிரதிபலிப்புகள் காட்சி அளிக்குது. சுவர்கள்ல பூஞ்சித்திரங்கள் வரையப்பட்டிருக்கு. இங்க முகலாய பாங்குல குறுகலான கவிகை மாடங்களும் இருக்கு. சில பகுதிகளின் உட்புறங்கள் இஸ்லாமிய பாங்குல அமைஞ்ச வடிவியலுக்கு இணங்கின அமைப்பா தோற்றம் அளிக்கிற விதம் மசூதிகளின் அமைப்பை நினைவுபடுத்தது. அமைதியும் வளமும் நிறைஞ்ச இந்த இடத்துல தான் வளர்ச்சியும் இருந்தது. இங்கதான் தத்தியா ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங்ஸும் இருக்கு. அது உலகம் முழுக்க பிரபலமானது. அது ஓவிய கலைக்கான ஒரு தலை சிறந்த மையம். அங்க கற்பிக்கப்படுற சித்திரக்கலையானது பல நிபுணர்களால அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அது முகலாய பாரம்பரிய பாங்குகளோட மால்வாவின் பாரம்பரிய பாங்குகளும் சரியான விகிதத்துல கலந்திருக்கு. தத்தியாவின் சித்திரங்கள் பிற பகுதிகளின் குறுஞ்சித்திரங்களை விட கம்பீரமாவும் உணர்ச்சி ததும்பும் விதமாவும் காட்சியளிக்குது. இதமான வண்ணக் கலவைகளும் அளவான சித்திர வேலைப்பாடுகளும் இவை பிரதிபலிக்கும் உருவங்களுக்கு மனங்களை காந்தமா ஈர்க்கக்கூடிய தன்மையை வழங்கியிருக்க. வரம்பு மீறாத உணர்ச்சிகளையும் இவை பெரும் தாக்கத்தோடு வெளிப்படுத்துது. தத்தியாவுல இருக்கிற கோட்டை ஒரு தனிப்பட்ட வடிவம் கிடையாது. இந்த அமைப்பு அடிப்படையில
வெவ்வேறு காலகட்டங்களை சேர்ந்த 3 கோட்டைகளை உள்ளடக்கினது. இவை மூன்றும் முகலாய மற்றும் ராஜபுத்திர கட்டிடக்கலைய மட்டும் இல்லாம இவைகளை நிர்மாணிச்ச அல்லது சீரமைச்ச பல ஆட்சியாளர்களின் ரசனைகளையும் தீர்வுகளையும் சித்தரிக்குது. தத்தியா கோட்டையின் இன்னொரு சுவாரஸ்யமான அம்சம் என்னன்னா, இந்த 3 கோட்டைகளும் ஒரு பெரிய அரணால சூழப்பட்டிருந்தது. மொத்த நகரத்தையும் அது உள்ளடக்கி இருந்தது. அதனால வெறும் ராணுவ ரீதியிலான கோட்டைகளா மட்டும் இல்லாம நகரங்களாவும் இருந்திருக்கு. கோட்டையில உள்ள அரண்மனைகள்னு சொல்லலாம், கோட்டை வடிவத்துல அரண்மனைகள்னு சொல்லலாம். பரத்கட்னு அழைக்கப்பட்ட கோட்டை இதன் பாதுகாப்பு அரணுக்கு உள்ள எழுப்பப்பட்டிருக்கு. அதன் கம்பீரமான கட்டமைப்புகளின் சிதிலங்கள் மட்டுமே இன்றைக்கு மிஞ்சிருக்கு. இந்த கோட்டை பான்பூரின் புண்டேலா அரசரது வாரிசால எழுப்பப்பட்டது. மர்தான் சிங்னு அழைக்கப்பட்ட அந்த அரசர் 1857 ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டாரு. ஆனா இறுதியில் ஆங்கிலேயர்கள் வெற்றி அடைஞ்சதும் பான்பூரின் அவரது அரண்மனை ஆங்கிலேயர்களால தரைமட்டமாக்கப்பட்டது. பரத்கட்டும் புறக்கணிப்பாலையும் பராமரிப்பு இன்மையாலையும் தன் பொலிவை இழந்தது. ஒரு கோட்டை சிதிலமடையும் போது சிதிலமடைகிறது இயற்கை, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அப்படி நிகழும் போதுதான் நாமளும் முக்கியமில்லைன்னு உணர்வோம். இது வாழ்க்கையில மாற்ற முடியாத ஒரு விதி. நாம எல்லாருமே அந்த விதிக்கு உட்பட்டவங்க தான். கசிந்துருகும் இதயங்களே சிதையும் போது கல்லாலான கட்டிடங்கள் எம்மாத்திரம்னு வாங்க. சோ கோட்டைன்னு இருந்தாலே ஏதாவது ஒரு கட்டத்துல பாழடைஞ்சுதான் போகும். அதனால எந்த அளவுக்கு பிரபலமான புகழ்பெற்ற ஒரு கட்டிடமா இருந்தாலும் அது பாழாகிறது சகஜம். ஆயிரத்தி 1767 ராஜ்கட் கோட்டை ஒரு மலை உச்சியில அரசர் சுப்கரனால எழுப்பப்பட்டது. ஒரு சமயம் அவர் பன்னா நகரத்துக்கு போயிருந்தப்ப அங்கிருந்த ராஜ்கட்டுங்கிற அரண்மனையால ஈர்க்கப்பட்டாரு. அதன் பிரதிபிம்பத்தை தன்னுடைய நகரத்திலையும் உருவாக்கணும்னு அப்பவே தீர்மானிச்சாரு. चुंगल चिड़िया मारी राजा गोविंद सिंह बुंदेला ने, गोविंद सिंह बुंदेला ने। ராஜா கோபிந்த் சிங் புண்டேலா ஆப்பிரிக்க காடுகள்ல வேட்டையில ஈடுபட்டிருந்த போது ஒரு நீர் யானைய வதம் செஞ்சாருங்கிற அர்த்தத்தோட இந்த பாடல் புனையப்பட்டிருக்கு. தத்தியா அரசர் கோபிந்த் சிங் புண்டேலா ஆப்பிரிக்கா போயிருந்த சமயம் ஒரு நீர் யானைய வேட்டையில வீழ்த்தினத கூட பெருமையான பாடலா மக்கள் ஏற்றி பாடும் அளவு மக்கள் இங்கு ஆட்சியாளர்களை மதிச்சாங்க. தங்களுடைய ஆட்சியாளர்களின் அத்தனை வெற்றிகளையும் பிரஜைகள் கொண்டாடி இருக்காங்க. நில பிரபுத்துவம் சார்ந்த காலகட்டத்தை சேர்ந்த பல நினைவுகள் இந்த தத்தியா அரண்மனைகள்ல இன்றளவும் நிறைஞ்சிருக்கு. தத்தியா கோட்டையின் வரலாறு முகலாய சாம்ராஜ்யத்தின் பொலிவான காலகட்டங்களின் பெருமைகளை எடுத்துக்கூறுது. தத்தியா மிகச் சிறிய அளவிலான ஒரு ஆளுமை பிரதேசமா இருந்திருந்தா கூட இதன் ஆட்சியாளர்களின் இணையற்ற துணிவு முகலாய பேரரசையும் கவர்ந்து இழுத்திருக்கு. அது ஜஹாங்கீரோ, ஷாஜகானோ, அவுரங்கசீபோ எல்லாருமே தேவையின் போது தத்தியா ஆட்சியாளர்களின் உதவியை நாடியிருக்காங்க. பிரதிபலனா அவங்கள கௌரவப்படுத்தினதோட அவங்களுக்கு பெருமையை சேர்க்கும் அந்தஸ்துகளையும் வழங்கியிருக்காங்க. அந்த பொற்காலத்தின் உணர்வை இன்றளவும் நாம தத்தியாவில பெற முடியுங்கிறது தான் உண்மை.
இந்த தர்பார் மண்டபம் ஏகாதிபத்திய பாங்கில் அமைக்கப்பட்டு ஐரோப்பிய அரண்மனைகளின் கூடங்களைப் போல உருப்பெற்றிருக்கு. இதன் சுவர்களை தத்தியா ஆட்சியாளர்களின் வண்ணமயமான சித்திரங்கள் அலங்கரிச்சிருக்கு. காட்சி கூடம் மாதிரியான இந்த மண்டபம் வேட்டையாடப்பட்ட விலங்குகளின் நினைவுச் சின்னங்களை கொண்டிருக்கு. ஒரு காலகட்டத்துல இந்த இடத்துல பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சிகளும் நடன கொண்டாட்டங்களும் கோலாகலமா நிகழ்ந்திருக்கு. இங்க பாரம்பரியத்துக்கு எந்த குறைவும் இல்ல. கலாச்சார ரீதியாவும் இங்க குறைகள் கிடையாது. ஏன்னா பல அரசர்கள் இந்த இடத்துல எழுப்பின அநேக ஆலயங்களால இத சின்ன பிருந்தாவனம்னு வாங்க. புந்தேலா ஆட்சியாளர்கள் மிக தீவிரமான கிருஷ்ண பக்தர்கள். அதனால கிருஷ்ணருக்காகவே பல அற்புதமான ஆலயங்களை அவங்க உருவாக்கியிருக்காங்க. புந்தேலா ஆலயங்களும் நினைவிடங்களும் ஏறத்தாழ ஒரே வடிவமைப்பை கொண்டிருக்கு. மேற்கவிகை மாடங்களைக் கொண்ட இந்த நினைவிடங்கள் மரணத்துக்கு பிறகு ஆட்சியாளர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தின் இன்னும் பிற உறுப்பினர்களின் நினைவா எழுப்பப்பட்டிருக்கு. சத்ரீஸ்னு அழைக்கப்படுற இந்த நினைவு மண்டபங்களின் உட்புறங்கள் அரண்மனைகளின் உட்புறங்களை அலங்கரிச்ச அதே விதத்துல மெருகூட்டப்பட்டிருக்கு. சுவர்கள்ல வேட்டை காட்சிகளும் விழா கொண்டாட்டங்களும் சித்தரிக்கப்பட்டிருக்கு. ரதகஜ துரக பதாதிகளின் பிரம்மாண்டமும் வரையப்பட்டிருக்கு. தன் இன்னுயிர நீத்த ஆட்சியாளர்கள் மரணத்துக்கு பிந்தைய உலகத்துல இந்த இனிமையான சூழலை இழந்துடக்கூடாதுங்கிற நோக்கத்தோட இவை உருவாக்கப்பட்டிருக்கு. அதன் வாயிலா அழிவற்ற வாழ்க்கையை அவங்க பெறுவாங்கன்ற நம்பிக்கைய இது உணர்த்தது. இன்னொரு விதமான கண்ணோட்டத்தோடையும் இதை நாம பார்க்கலாம். எப்படிப்பட்ட அரச வம்சமா இருந்தாலும், கம்பீரத்தோட வாழ்ந்திருந்தாலும், துணிவோட சாகசங்கள் புரிந்திருந்தாலும், ஆடம்பரத்தோட ஆட்சி புரிந்திருந்தாலும் எல்லாமே ஒரு முடிவிற்கு வரும். ஒரு காலத்துல பகட்டா மிளிர்ந்தது இப்ப காணாம போயிடுச்சு. நாம எப்பவுமே நிரந்தரமா ஒரு நிலையில இருப்போம்னு நாம யாருமே எப்பவுமே நினைக்க கூடாதுங்கிறத இது உணர்த்துது. ஒரு காலத்துல தத்தியா புந்தேல்கண்டின் கழுத்து ஆரம்னு அழைக்கப்பட்டது. ஏன்னா இதன் பெருமைகள் ஆபரணங்களா ஜொலிச்சது. இது எப்ப நம்ம நினைவுகள்ல இருந்து படிப்படியா விலகி பழங்கதை ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது. மிக வளமான பாரம்பரியம் மிக்க ஒரு கலாச்சாரத்தின் சின்னமா விளங்குற இந்த கோட்டைய கண்களால கண்டு மனதால உணர்ந்து ரசிக்கும் அனுபவம் விளக்கத்துக்கு அப்பாற்பட்டது. இயற்கை அழகு, சரித்திர புகழ்பெற்ற கட்டிடங்கள், வளமான கலாச்சாரம் அத்தனையும் ஒன்றிணைஞ்சு உருவாக்குற ஒரு மாயத் தோற்றம் பெருமைக்குரிய இதன் கடந்த காலத்தை நம்ம கண்முன்ன நிறுத்தது.